வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த யூஜிடிஆர்பி நியமனம் தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அநேகமாக இன்னும் இதுக்கு மேலே ஒரு வாரத்துக்கு வந்து வீடியோ இது தொடர்பாக, அதாவது மற்ற வீடியோ போடுவேன், யூஜிடிஆர்பி தொடர்பாக வீடியோ போட மாட்டேன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு சொல்கிறேன் பின்னாடி உங்களுக்கு. அது இன்றைக்கி பல்வேறு வழக்குகள் நிறையா வந்தோன்னு தான் இருக்குது. இதில் ஒரு சில இது டிஸ்போஸ் ஆகிருக்கு. அதில் ஆர்டர் காப்பி ஃபுல்லாக வரலனாலும் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ மெசேஜை நிறைய பேர் அமுச்சு விட்ருந்தாங்க. இது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் அமுச்சு விட்ருந்தாங்க. கேஸ் நிறைய இது டிஸ்போஸ் ஆகிருக்குங்க. ஒரு சிலது மண்டே வந்து மெர்ஜ் ஆகிருக்கு. ஒரு சிலது ஸ்டே வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டே வந்து இந்த நியமனம் தொடர்பாக இல்லை, அது அந்த வேற ஒரு சம்மந்தமாக தான் அந்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே நீடிச்சிட்ருக்கு. அந்த நியமனம் தொடர்பாக இந்த கொஷின் மார்க்கு இதெல்லாம் சம்மந்தப்பட்டது அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில கேஸுனால இன்னும் ஒரு வாரம் இல்லைனா அதிகபட்சம் தள்ளி கூட போகலாம். அதனால தான் இப்போ ஒரு சில இதை பற்றி பேச வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சு. எனக்கே தெரியுது. நிறைய பேர் என்கிட்ட பேசும்போதே அவங்க கண்ட்ரோல் மீறி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நார்மலாகவே அந்த கேட்டகரியில் கிடையாது. இப்போ எல்லாமே மாறிட்டீங்க. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகிக்குங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ என்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அறிமுகம் கிடையாது. என்கிட்டயே ஓரளவுக்கு ஏன்னா இப்போ ஒரு ஏக்கம், ஆதங்கம் மாதிரி படுத்தா நம்ம நிலைமை மீறி கை மீறி போக ஆரம்பிக்குது. ரொம்ப கோபம் வர ஆரம்பிக்குது. இது வந்து உங்களை மட்டும் பாதிக்காது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சேர்த்து பாதிக்க தான் செய்யும். நம்ம வீட்லையா இருக்கட்டும், அதாவது குழந்தைங்களா இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துட்டையுமே இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோபத்தை காட்டுறோம். அது வந்து அளவுக்கு மீறி போகிறதா நானே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்க பாருங்கள். நான் இப்போ எனக்கு வேலையில் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி அடுத்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போனதுனால எனக்கு பெருசாக தெரியல. எனக்கு வந்து அந்த சேஞ்சஸ் மாற்றிக்கிட்டேன். நீங்கள் நிறைய பேர் இன்னுமே கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் பேசுகிறது மாதிரி தெரிஞ்சுது. இருந்தாலும் உங்கள் தரப்பில் உங்கள் ஹஸ்பண்டு, உங்கள் வீட்டுக்கு அவங்க அப்பா, அம்மா எனக்கே ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க இந்த மாதிரி எல்லாம் நிறையா மாறிட்டாங்க, ஒரு மாறிட்டேன்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே உண்மைதாங்க. உங்களை வந்து உங்கள் எல்லை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீறி போயிட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது இப்போ நிலைமை வந்து எப்பயும் மாறிடும். ஒன்றும் பெருசாக கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸில் மாறிடும். அதையும் உங்களுக்கு பாசிபிளாக சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து 2022 நடந்த பிஜி டிஆர்பி. உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இது வந்து சிவி லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 28/8/2022 விட்டுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு 10/9 செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. அப்போ வந்து இதுக்கான டைம் எத்தனை நாள் எடுத்துருக்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு 2 வாரம் கூட கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இப்போ டிஆர்பி வந்து அவங்க தரப்பில் எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அவங்க லிஸ்ட்டு ரெடியாக வச்சிட்ருக்காங்க. ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே வந்ததுனால இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க தவிர்த்து மற்ற எதுவும் கிடையாது. ஏன்னா நிறையா ஃபைல் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்க ஒரு சில எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் இன்னும் கவுண்ட்ரு ஃபைல் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் நிறுத்தி வச்சுருக்காங்க. மற்றபடி இது பெரிய இஷ்யூ கிடையாதுங்க. கேஸ் இருந்தாலும் எங்கேயுமே போஸ்டிங் நிறுத்தி வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதனால் போஸ்டிங் போட்டுருவாங்க. என்ன 1 வாரம் 2 வாரம் தள்ளி போகும். நிலமை புரியுது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறது, ப்ரைவேட்டில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, வெளியில் வேலைக்கு போகிறாங்க. இதை நம்பி நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் வெளியே ஏற்றிட்டாங்க. இது மாதிரி இதில் ரொம்ப கஷ்டந்தாங்க. வேறு வழி கிடையாது. நம்ம இவ்வளோ கஷ்டத்தை பொறுத்துட்டோம். இன்னும் அதிகபட்சம் ஒரு 2 வாரத்தை கடந்து போகிறது தான் நல்லது. இல்லைன்னா இது வந்து அதிகமான பாதிப்பை இப்போ பொருளாதார ரீதியாக இருந்தாலுமே ஒரு சில இது ஆல்டர்னேஷன் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. இப்போ நம்ம போஸ்டிங் போயிட்டாலும் 1 மாதம் 1 1/2 மாதம் கழிச்சு தான் சேலரி வரப்போகுது. அப்போ அது வரைக்கும் நம்ம சமாளிக்கிறோமா இல்லைங்களா? அது மாதிரி நினச்சிட்டு இப்போ கடன் வாங்குறதோ, இல்லை வேறு ஏதாச்சும் நகை அடை வைக்கிறதோ, தெரிஞ்சவங்ககிட்ட கைமாற்றாங்கிறதோ ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட் பண்ணிக்கங்க. வேறு வழி கிடையாது. இப்போ நீ எல்லா சுச்சுவேஷனும் சமாளித்து தாங்க. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே பல்வேறு போட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உயிரணுக்கள்லேருந்து நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால் நமக்கு இயல்பாகவே அந்த குணம் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணி கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்குங்க. அதனால் எல்லா சுச்சுவேஷனையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். இது வரைக்குமே இப்பயும் அப்படி தான் வந்தோம். இதுக்கு மேலே அப்படி தான் போக போகிறோம். அதனால் எல்லாமே அந்த வலிமை உள்ளது தான் எஞ்சி நிற்கும். அதனால் எப்பயுமே நீங்கள் வலிமையாக்கிறதுக்கான பாருங்கள். தேவையில்லாமல் ஃபீல் பண்ணுறதோ, வருத்தப்படுறதோ, கோவப்படுறதோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்திருக்க எல்லாத்துக்குமே அது பாதிப்பு அதிகமாக வச்சுட்டுருக்கு. நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறதில்ல. ஏன்னா உங்கள் நிலைமை மட்டுமே பார்க்குறீங்க. இருக்க தான் செய்யும். எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் புலம்போட்டா அவங்கள மற்றவங்க பிரச்சனைலாம் கேட்கும்போது நம்மளுக்கு அது பெருசாக தெரியாதுங்க. நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்குது. இருந்தாலும் வலி இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வேறு வழி கிடையாது. அதனால் இப்போ நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு அதனால தான் நான் இதை பற்றி பேசுறத அவாய்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது தொடர்பாக எந்த அப்டேட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது முக்கியமாக கேஸ் விஷயமா கேட்காதீங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். கேஸ் சம்மந்தமாக இதுக்கு மேலே வேண்டாம். மேக்ஸிமம் இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதிகபட்சம் 10 நாளில் ரெடி பண்ணிடலாம். நம்மளுக்கான லிஸ்ட்லாம் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. அங்கே இவங்களுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கேஸில் அந்த ஸ்டேக்கோசரம். அது முடிஞ்சோடனே நம்மளுக்கு சாதகமான நியூஸ் வேகனாக வந்துடும். நீங்கள் எதிர்பார்க்குறதோட வேகனாகவே டக்குன்னு லிஸ்ட்டு வரும். திடீர்னு பள்ளிக்கல்வித்துலேருந்து லெட்ரு வரும். டக்குன்னு கவுன்சிலிங் நடக்கும். போஸ்டிங் போயிடுவோம். எல்லாமே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார இப்போ என்ன நம்மளுக்கான சாதகமாக இல்லாத பட்சத்தில் அது டைம் ஸ்லோவாக போகும். அந்த ப்ராசஸ் மெதுவாக போகும். நமக்கான வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக போயிடும். அதுவும் ஒரு இந்த வழி தான் பார்த்திங்கன்னா இனிமேல் நம்மளுக்கு அதிகமான சந்தோஷத்தை தரும். எப்பயுமே போஸ்டிங் பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்போ எடுத்து ஃபஸ்ட்டு ஒன்றே கொடுத்துருங்கன்னா கூட இந்த சந்தோஷம் கிடையாது. அதை லேட் பண்ணி கொடுத்தா தான் அதோட அந்த ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கான இதை பார்த்துக்குங்க. ஒரு சில எந்த சுச்சுவேஷனையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு பாருங்கள். அமைதியானா நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு கஷ்டமோ சந்தோஷமோ அது உங்களோட வச்சுக்க பாருங்கள். மற்றவங்களுக்கு அதை போய் திணிக்க பார்க்காதீங்க. அது மோசமான பழக்கம். கண்டிப்பாக என்கிட்டே நிறைய பேர் பேசும்போது எனக்கே வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்கள பார்த்திங்கன்னா உங்ககிட்ட டேரெக்டாக எதுவும் சொல்ல முடில. அது என்கிட்ட சொல்கிறாங்க. சரி இருந்தாலும் அவங்களுக்கோசரம் தான் அந்த பதிவு போகிறேன். ஒரு வாரம் இதை பற்றி நான் எந்த அப்டேட்டடும் நான் போடுற மாதிரி இல்லை. நானும் அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்பயும் நான் ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல முடிவு தான் வரும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. எப்போ வேணாலும் டக்குன்னு ரிசல்ட் வந்துடும். இப்போ இன்னொரு விஷயம் அடிஷனலாக உங்களுக்கு காட்டுறேன். அது டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சரை போஸ்ட்போன் பண்ணாங்க. அப்போ நியூ இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ நியூ எடுத்துட்டாங்க. அடுத்த மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா டிஆர்பி தரப்பில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கான அறிகுறி நம்ம சரி இதுக்குன்னு நினச்சிட்ருப்போம். திடீர்னு அவங்க டெட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் விடலாம், பிஜி வரலாம், வேறு எந்த இதெல்லாம் அடிஷனலாக வர்றதுக்கான ஒரு அறிகுறி இல்லைங்க. இது ரெண்டில் ஏதாச்சும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கான யூஜி டிஆர்பி செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் இது நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டிஆர்பியில் அப்டேட் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கான இது கண்டிப்பாக வரும். அப்போ வெப்சைட்டை பார்த்துக்கிட்டுருங்க கண்டிப்பாக. ஏன்னா நான் பார்த்திங்கன்னா அப்போ விட்டாங்கன்னா வேணால் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அந்த மட்டும் நீங்கள் இந்த ஒரு வாரம் நான் கண்டிப்பாக நானே விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நீங்களும் ஒரு டைம் போய் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு உங்களை அறியாமே பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிகிட்ருப்பாங்க. நீங்களும் அதை நம்ம எப்பயுமே உண்மையோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் உண்மைக்கு பவர் எப்பயுமே கம்மி தாங்க. அதனால் அதை நீங்கள் உங்கள் உண்மையை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கிற பக்குவத்தில் இருக்க மாட்டீங்க. உங்களை எது பயமுறுத்துகிற மாதிரி இருக்கிறதோ அல்லது எது பொய்யானது இருக்குதோ அதுதான் உங்களைய அதிகமாக இருக்கும். அது மேலே தான் நம்ம கவனம் போகும், பயம் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க பாருங்கள். இல்லைனா அடுத்த காலத்தில் பிஜிக்கோ இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கோ போங்க. அப்படி இல்லைனா பார்ட் டைமாக வேறு வேலைக்கு போங்க. அதாவது இந்த வேலைக்கு கிடையாது, இருந்தாலும் உங்கள் சேஞ்சஸ்க்கோசரம் இந்த மைண்டை மாற்றினா வேறு வழி கிடையாது. அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்ல முடிவாக வரும். என்ன கொஞ்சம் லேட்டாக இவ்வளோ நாள் பொறுத்துட்டீங்க. 10 வருஷம் பொறுத்தவங்களுக்கு 10 நாள் பொறுக்க மாட்டிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.